கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் கடவுளை வழிபடும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரமும் பின்னாட்களிலே ஒரு தேவாலயமும் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவ ஆலயத்தை காட்டிலும் ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் மேன்மையானவர். இந்த ஆசரிப்பு கூடாரமும் தேவ ஆலயமும் மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோ மனிதனை தேவனோடு சேர்ப்பதற்காக இறங்கி வந்தார். எபிரேயர் 9:12 பின்வருமாறு கூறுகிறது: வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவ ஆலயத்திலும் விலங்குகள் பலி செலுத்தப்பட்டன. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக ஒரு வெள்ளாட்டு கடாவையோ, இல்லை என்றால் ஒரு இளம் காளையோ, இல்லை என்றால் ஒரு பறவையையோ பலி செலுத்த வேண்டியதாய் இருந்தது. அந்த பலிகள் ஒவ்வொன்றுமே தற்காலிகமானது. அவன் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு வரும்பொழுதும் ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ தன்னுடைய திராணிக்கேற்றவாறு எடுத்து வர வேண்டும். அது அவனுக்காக பலி செலுத்தப்படும். அதன் மூலமாக கடவுள் அவனுடைய பாவத்தை மூடி மறைத்தார் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு முறை ஒரு விசுவாசி ஆலயத்திற்கு வரும்பொழுதும் ஒரு பலியை கொண்டு வர வேண்டும். ஆனால் இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் ஒவ்வொரு முறை தேவனை அவர்கள் நெருங்கும் போதும், தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போதும், தேவனோடு அவர்கள் சேரும் போதும் தங்களுக்காக தன்னையே பரிகார பலியாய் அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பலியின் நிமித்தமாக தேவனோடு அவர்கள் ஒப்புரவாக முடியும். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவாலயத்தையும் பெரிதாக நினைத்தார்கள். ஆனால் எபிரேயர் ஆக்கியோன் தேவாலயத்திலும் பெரியவர் கிறிஸ்து, ஆசரிப்பு கூடாரத்திலும் பெரியவர் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட எல்லா பலிகளிலும் மேலான பலி இயேசு கிறிஸ்துவின் பாவ பரிகார பலி. அதுவே நமக்கு போதுமானது. வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவையே நாம் பற்றி கொண்டால் போதும். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து மீட்கும் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வெள்ளாட்டு கடாவினால் அல்ல, காளையின் இரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய மீட்பு நித்தியமானது. கர்த்தர் தாமே அதில் நிலைப்பார நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.